இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பின் கரங்கள், தேவ ஆசீர்வாதத்தின் உச்சிதங்கள் உங்கள் மேல் இன்றைக்கு சம்பூர்ணமாய் பொழிவதாக. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராய் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய நலமான கரங்கள், வளமான வாக்குகள் உங்களை வாழ வைக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை வர்த்திக்க பண்ணும். நீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரமான மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி ஆண்டவருடைய செம்மையான பிரசன்னம் உங்களை மேன்மையா வழி நடத்துங்க. அப்படி வழிநடத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த மகிமையான வீடியோ மூலமா உங்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த வாக்குகளை நீங்க ஒவ்வொரு நாளும் தவறாம மறவாம கேட்கவும் அந்த வார்த்தையின்படி வாழவும் விசுவாசிக்கவும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அழகான மாற்றங்களை, அருமையான ஆசீர்வாதங்களை, ஆச்சரியமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் உங்க லைஃப்ல நீங்க பெற்று அனுபவிப்பீர்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் காய்ந்து தோய்ந்து வேதனை கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. நீங்க நல்லா இருப்பதற்கான வாக்குகளையும் வழிமுறைகளையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய சூரிய பிரகாசத்தை போல உங்க வாழ்க்கை இருக்குங்க. அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேத சத்தியத்தின் மகத்துவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவத்தை கொடுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க எந்த பகுதியில தோற்று போயிருந்தாலும், தோல்வியை சந்திச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா படிக்கிற விஷயத்துல மட்டும் நீங்க தோற்றே போக கூடாதுங்க. படிக்கிற விஷயத்துல மட்டும் நீங்க தோற்று போய்விட்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். படிப்பில் நாம் தோற்றுவிட்டால் நம்முடைய ஃபியூச்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்முடைய வருங்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? மற்றவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம ஃபியூச்சர் இருக்கும். ஆனா நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ அது போல உங்க வாழ்க்கை, உங்க வருங்காலம் அமையுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நல்லா படிக்கணும்னு சொல்லி. நல்லா படிக்கணும்ன்றது ரைட்டு தான். எதை படிக்கணும்? நான் சொல்றது வேத படிப்புங்க. இந்த வேத படிப்புல நீங்க ஆர்வம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதன்படி வாழ உங்களை தத்தம் செஞ்சீங்கன்னா, நீங்க நினைச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வருங்காலங்கள் அழகா அமைஞ்சிருங்க. பாருங்களேன், சங்கீதத்தின் புஸ்தகத்துல 119 சங்கீதம் 98 வசனம், 99 வசனம், 100 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கின்றபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கின்றபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கின்றேன். பாருங்களேன், 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, வேத படிப்பு உங்க லைஃப்ல இருக்கும் பொழுது உங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களை தாக்க, அழிக்க, சிதைக்க, வாதிக்க, வருத்தப்படுத்த, அவங்கள விட நீங்க ஸ்மார்ட் ஆயிருவீங்க, கிளவர் ஆயிடுவீங்க, அற்புதமான ஞானவான்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்புறம் எப்படி உங்களை யாரும் பாதிச்சிட முடியும்? யாருமே உங்களை பாதிக்க முடியாத இடத்துக்கு நீங்க போயிருவீங்க. 2வது பாருங்க,
உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கின்றபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். தத்துவங்கள் நிறைந்தவர்கள், புத்திசாலிகள், போதிக்கக்கூடியவர்கள், சகல ஆற்றலை அறிந்தவர்கள், அவங்க எல்லார விட நீங்க தேறினவங்களா மாறிடுவீங்க. எல்லா சகல கலையிலும் கற்று தேரக்கூடிய அளவுக்கு வேத ஞானம் உங்களுக்குள்ள அதிகமாகும் போது இந்த உலகத்துல உங்களுக்கு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்கள விட நீங்க ஞானம் உள்ளவங்களா, அறிவுள்ளவங்களா ஆயிருவீங்க. கடைசியா பாருங்க 100வது வசனம். முதியோரை பார்க்கிலும் அனுபவசாலிகள், அறிவு பெருத்தவர்கள், ஞானம் பெருத்தவர்கள். முதியோர்களுக்கெல்லாம் எவ்வளவு அனுபவம் இருக்கும் பாருங்களேன். ஒரு 70 வயசு 80 வயசு எவ்வளவு அனுபவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஞானமும் அந்த அனுபவமும் அந்த விவேகமும் வேத படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்ன? உங்க ஃபியூச்சர், உங்க வருங்காலம் மத்தவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க ஃபியூச்சர் இருக்குங்க. நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான, மங்களகரமான, மகத்துவமான, மகா மேன்மையான ஃபியூச்சர் உங்களுக்கு அமையுங்க. ஆகவே இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, வேத படிப்பை, வேத தியானத்தை மதியுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேத புஸ்தகத்தை அதிகமா நேசிங்க. எத்தனை வேலைகள் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி தவறாம ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. 1 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை, ஒரு மரத்துல இலைன்னு ஒண்ணு இருந்தா அது உதிரும், மண்டையில முடின்னு ஒண்ணு இருந்தா அது உதிரும். ஆனா வேதத்தை வாசித்து தியானித்து நடைமுறைப்படுத்துறவனுடைய லைஃப்ல எதுவுமே உதிராதுங்க. உங்க வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதம்லாம் உங்களை விட்டு விலகவே விலகாதுங்க. எல்லா பிளஸிங்ஸும் ஒட்டுமொத்த கொத்தா உங்க கூடவே இருக்குங்க. உதிரவே உதிராது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க தொட்டதெல்லாம் துலங்குங்க. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க, அவ்வளவு நல்லா இருப்பீங்க. வேத படிப்பை உங்க வாழ்க்கையில பிரதானப்படுத்துங்கள். உங்க வருங்காலம் உங்க இஷ்டப்படிதான் இருக்கும். உங்க வருங்காலம் உங்க இஷ்டப்படிதான் இருக்கும். உங்கள் நல்வாழ்வு சிறக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு மகன் VS ஜான்சன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளைய தினத்திலே பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே அடைக்கலராஜ் மற்றும் அன்பு சகோதரி டி சரண்யா சியோன், சிஸ்டர் ஏ யோகலட்சுமி, சிஸ்டர் டி லவந்திகா மற்றும் அன்பு மகள் SJ ஜஸ்மிதா குயின், அருமை மகள் என் ரோஸ்லின் மற்றும் நாளை தினத்துல திருமண நாள் காணக்கூடிய அன்பு தம்பதியார் டி ரூஃபஸ் மேன்ஷன், அவருடைய மனைவி M உஷா. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகளுடைய நல்வாழ்வு செழிக்க துளிர்க்க, ஆண்டவரே, உம்முடைய வேத தியானத்தில் உம்முடைய பிள்ளைகள் மூழ்கி இருக்க, எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றீரே, அதுபோலவே உமது பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை பிரதானப்படுத்தட்டும், முக்கியத்துவப்படுத்தட்டும். உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை பிரதானப்படுத்தும் பொழுது, முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, அதன் மூலம் உண்டாகக்கூடிய சகல ஆசீர்கள் பெற்று உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி தேவனே உம்முடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், சம்பாத்தியங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம்,
சகலமும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தங்கள் நல்வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஆசிக்கிற ஆசீர்கள் ஏராளமான ரகத்திலே நீர் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் வர்ஷிக்க செய்து கனப்படுத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக, நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம் அப்பா. தங்களுடைய விசேஷமான நாட்களை காணக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் காணக்கூடிய விசேஷமான நாட்களைப் போல உம்முடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக சந்தோஷமான கொண்டாட்டமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசமான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.